வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நஸ்ரேன இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நன்னாளும் இந்த அருமையான தருணத்தை தந்த எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா துதிகன மகிமையும் மாட்சியும் செலுத்திவிட்டு வாருங்கள் கடந்து செல்லுவோம். இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் பல மாதங்கள் பல ஆண்டுகளாக நாம் பல காரியங்களை குறித்து, நியமங்களை குறித்து, கோட்பாடுகளை குறித்து, நியாயப்பிரமாணங்களை குறித்து நாம் விவரித்து வருகிறோம். எதற்காக விவரித்து வருகிறோம் என்றால், இந்த மாதிரி காரியங்கள் தான் உங்களை இயக்கக்கூடிய கருவியா இருக்கணுமே தவிர, இன்றைக்கு ஏதேதோ காரியங்கள் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது. பக்கத்து வீட்டு அக்கா, எதிர்த்து வீட்டு அண்ணன், வேலை செய்யறதுல ஒருத்தன் இருப்பான், ஒரு பிரகஸ்பதி. இவனுங்க சொல்றது எல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் பெருகுமே தவிர உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை நீங்கே போகாது. ஏன்னா இதெல்லாம் குழப்பத்தின் ஆவிகள். மனிதன் குழப்பத்தை கொண்டு வருவான், ஆவியோ தெளிவை கொண்டு வரும்னு பைபிள்ல இருக்கு. பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்க வேலை செய்ய தொடங்கி விட்டீர்களானால் வேதாகமத்தின் அடிப்படையில உங்களை வழிநடத்தி கொண்டு போவார். வேதாகமம் என்பது ஒரு கம்பாஸ் என்கிறது ஒரு டிவைஸ், மேக்னெட் இருக்கும் உள்ள, காந்தம். இப்போ கடல்ல போனீங்கன்னா, நடுக்கடல்ல போயிருக்கீங்களா? யாராவது அனுபவம் இருக்கா உங்களுக்கு? நான் நடுக்கடல் வரைக்கும் போனதில்ல. கொஞ்ச தூரம் போட்ல எங்களை உள்ள கூட்டிட்டு போய் அங்க டால்ஃபின்லாம் காமிச்சாங்க. எந்த ஊருன்னு மறந்துட்டேன், கோவாவா பாண்டிச்சேரியான்னு தெரியல, ஏதோ ஒரு ஊர். அங்க போய் பார்த்தப்போ எந்த தசையில திரும்பினாலும் வெறும் தண்ணி தாங்க இருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சர், டவர் ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ திருப்பி நீங்க சேஃபா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு ரூட் தெரியும். அதனால கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5-10 கிலோமீட்டர் உள்ள போயிருப்போம். திருப்பி அவங்களுக்கு வர்றதுக்கு ரூட் தெரியும், ஏன்னா தினமும் இதை பொழப்பா இருக்கிறாங்களே. ஆனா நீங்க பெரிய கப்பல், பெரிய ஆழ்கடலுக்குள்ள போற கப்பல் போச்சுன்னா கண்டிப்பா அவங்க என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ்டான கேப்டனா இருந்தாலும் அவர்களுக்கு திரும்பி வருவதற்கு அங்க வழி தெரியாது. ஆனா ஒரு மேப்ல ஒரு அருமையான ஒரு வரைபடம் இருக்கும். அந்த வரைபடத்தில் ஈஸ்ட், அதாவது வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்குல 40 கிலோமீட்டர் போயிட்டு மேற்கு திசையை நோக்கி அனதர் 80 கிலோமீட்டருக்கு நீங்க கடந்து பிரயாணம் செய்வீர்கள். ஆனால் அங்கே இருந்து மறுபடியுமாய் கிழக்கை நோக்கி நீங்க 20 கிலோமீட்டர் போனா உங்களுக்கு அந்த இடத்த நீங்க போய் சேர்ந்துருவீங்கன்னு மேப்ல அழகா வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இவர் அந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக கால்குலேட் பண்ணி, அந்த தூரத்தை கால்குலேட் பண்ணி, அதை சரியாக அவர் அந்த மேப்பின் வரைபடத்தை அவர் பிரயோஜனப்படுத்தி வருவாரானால் அதோட கூட காம்பஸும் தேவை. ஏன்னா காம்பஸ் தான் திசையை காட்டும். வரைபடம் எந்த திசையில போகணும்னு சொல்லுமே தவிர அது சரியா திசையை காட்டாது. அது காட்டுறதுக்கு ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. ஜிபிஎஸ்ன்னு சொல்லலாம். நீங்க இன்னைக்கு ஜிபிஎஸ் தான் யூஸ் பண்றாங்க, யார் காம்பஸ் யூஸ் பண்றா? இன்னைக்கு பிரயோஜனப்படுத்தக்கூடியதுல நீ கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட். அந்த காலங்களில் காம்பாஸ், மேக்னெட் தான். அதை வச்சுதான் திசையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு பட்டனை தட்டினா ஷிப்பே உங்களை கொண்டு போய் அந்த இடத்துக்கு சேர்த்திருது. அதே மாதிரி தான் ஃப்ளைட்டும். நீங்க மேல பிறந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன தெரியும்? சுத்தி பார்க்குற திசையிலெல்லாம் மேகம் தான் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தடவை நான் ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கிறப்போ ரொம்ப பக்கத்துலங்க, அதாவது என்ன சொல்றதுன்னு கேட்டா ஒரு 50-60 அடி டிஸ்டன்ஸ்ல இன்னொரு ஃபிளைட்டை அப்படியே கூடயே பறந்து வரான். அவன் வேற எங்கேயோ போறான், இவனு போறான். அப்பதான் தெரிஞ்சது இந்த ஃபிளைட் என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னு. அந்த ஃபிளைட்டை பாக்குறப்பதான் தெரிஞ்சது சரியான ஸ்பீட். ஒரு நிமிஷம் எனக்கெல்லாம் வேர்த்து போச்சு. ஆனா 2 பேர் போறானுங்க, ஏன்னா 2 பேர்த்தோட கம்ப்யூட்டர்லயும் சரியா லோட் பண்ணிருக்கு. எப்படியே போயிட்டே அதே டைரக்ஷன்ல போயிட்டே இந்த பக்கம் லைட்டா திருப்பினா போய் முட்டிடும் அந்த ஃபிளைட்டு கூட. இவன் பைலட் கண்ட்ரோல் பண்றது இல்லைங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காரியங்கள் ஏற்கனவே ப்ரோக்ராம் செஞ்சு வச்சிருக்காங்க. சரி, இத்தனை நேரம் ஏன் அதை விவரித்து விலாவாரியா சொன்னேன்னா, எனக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய கம்ப்யூட்டர், இதெல்லாம் நவீன கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு பாரம்பரிய கம்ப்யூட்டர் கைகளில் எழுதி வரைந்து கொடுக்கப்பட்ட கம்ப்யூட்டர். அதற்கு பேரு புனித நூல், அதற்கு பேரு புனித வேதாகமம், ஹோலி பைபிள். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? கம்பஸ் கம்பாஸ் அண்ட் இந்த கம்ப்யூட்டர்ல ஏமாத்துறங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதை வச்சுதான் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இதுதான் அந்த பாரம்பரிய கம்ப்யூட்டர். இதுல ப்ரோக்ராம் பண்ணாதது ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கையில எதை குறித்து வேணாலும் நீங்க அலாசலாம்,
எதை குறித்து வேணாலும் நீங்க புரட்டி பார்க்கலாம், எந்த திசையில கூட நீங்க தேடி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான பதில் இந்த பாரம்பரிய கம்ப்யூட்டரில் உண்டு. எந்த கேள்விக்கும் பதில் உண்டு. வணிகமா, வரலாறா, கணக்கா, என்ன கணக்கு வேணும் உங்களுக்கு? சயின்ஸா? உலகம் உருண்டைன்னு அங்க ஏற்கனவே எழுதி வச்சாச்சு யோபு புத்தகத்துல. இவனுங்க பல 1000 வருஷம் கழிச்சு ஆமா ஆமா உலகம் உருண்டை, உலகம் உருண்டைன்னு சொன்ன கலீலியா யாரோ ஒருத்தர் அவரை போட்டு தள்ளிட்டாங்க, அவரை கொன்னே போட்டாங்க. ஏன்னா அங்க வந்து ஒரு சங்கங்கள்லாம் வச்சு, சயின்ஸ் சங்கங்கள்லாம் வச்சு அந்த சயின்டிஸ்டுங்கெல்லாம் பெரிய ஜாமவான்கள், இந்த கிரேக்கர்கள் எகிப்தியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய சயின்டிஸ்டுங்க. அவனுங்கெல்லாம் பயங்கரமான ஆளுங்க, சரியான ஆளு. இந்த பிரமிட்லாம் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு இன்ன வரைக்கும் அவங்களால கண்டே பிடிக்க முடியல. இப்போ உங்களுக்கு புல்டோசர் அந்த ஈக்விப்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு பெரிய பெரிய ட்ரக் எல்லாம் கண்டுபிடிச்சு பெரிய கல்லெல்லாம் எடுத்து அந்த ஹைட்டுக்கு வைக்கலாம். அப்போ அந்த மாதிரி ட்ரக் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா டீசலே கிடையாது, எரிபொருளே கிடையாது. அப்போ அவங்களே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை டிசைன் பண்ணி கரெக்டா அதை தூக்கி அந்தந்த தசையில வச்சு பல 1000 வருஷத்திற்கு முன்பே, நான் சொல்ற காரியங்கள் 3500 4000 வருஷத்துக்கு முன்பே நடந்த காரியங்கள் இவைகள் எல்லாம். அவ்வளவு மூலக்காரங்க. ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சது உருண்டை கிடையாது, இது சதுரம்னு சொன்னான். இன்னொருத்தன் முக்கோணம்னா. அவனுங்கெல்லாம் வந்து பெரிய சயின்டிஸ்டுகளாக அந்த காலங்களில இது பண்ணப்பட்டாங்க, அக்னாலேஜ் பண்ணப்பட்டவங்க. இவரு போய் சொல்லியிருக்காரு, இவரு வேதத்தையும் கொஞ்சம் வாசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், இல்ல உலகம் உருண்டை தான் அப்படின்னு ப்ரூஃப் எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவரை கொன்னே போட்டாங்க. பல நூற்றாண்டுகள் கழித்து தான் ஆமாமா இப்படி ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு, இவர் சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த சயின்டிஸ்ட்க்கு எங்க இந்த மாதிரி ஒரு யோசனை கிடைச்சது? பைபிள்ல இருந்து தான். நீங்க எந்த வேணா எடுத்துக்கோங்க, என்ன தியரி வேணா எடுத்துக்கோங்க, என்ன தீரம் எடுத்துக்கோங்க, கணக்கு எடுத்துக்கோங்க, எல்லாம் இதுல இருக்குங்க. இதுல இல்லாத கணக்கா? இது மேத்ஸ் புக்குன்னு சொல்லலாம், ஹிஸ்டரி புக்குன்னு சொல்லலாம், பயாலஜி புக்குன்னு சொல்லலாம், மெடிக்கல் புக்குன்னு சொல்லலாம். மெடிக்கல் புக்குங்களா? ஆமாங்க. உங்களுக்கு என்ன வியாதி வேணாலும் இயேசுவின் தழும்புகளால் உங்களுக்கு சுகம் உண்டுன்னு சொல்லுது. அப்புறம் இது மெடிக்கல் புக்கு தானே. டெய்லி எடுத்து ஒரு டேப்லெட்டை போடுங்க, சரியா போயிடும். டாக்டர் கிட்ட போக வேணாம்னு சொல்லல, அது தவறான பிரசங்கம். டாக்டர் கிட்ட போங்க, மருந்து சாப்பிடுங்க. ஆனா விசுவாசமோ கர்த்தரிடம் சார்ந்து இருக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தை சார்ந்து இருக்க வேண்டும். அதை குறித்து தான் பேசுகிறோம். சரி, இன்றைக்கு எதற்காக இதை குறித்தெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்னா, இந்த ஆதி ஆகமத்தின் ரகசியங்கள்னா இவர் ஏதோ ஆவிக்குரிய ரகசியங்கள்லாம் சொல்ல போறோம். ஆவிக்குரிய ரகசியங்கள் தாராளமாக சொல்லி இருக்கிறோம். ஆனால் அது மட்டும் இங்கே நாங்கள் செய்வதில்லை. பிராக்டிக்கலாக கூட, அதாவது இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்போ எவ்வளவு காரியங்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், எவ்வளவு காரியங்களை அதாவது எதிர்பார்க்கலாம், நமக்கு எதிராக வரக்கூடிய காரியங்களை எதிர்பார்க்கலாம், எப்படி மேற்கொண்டு வருவது, பிசாசானவன் என்ன பண்ணுவான் உங்களை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா ஒண்ணும் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு நம்மளை பிடிக்காது. ஏன்னா நம்ம எல்லாம் தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவர்கள். நாம் முதலாவது எதிரியே இந்த மனிதன் தான், மனிதனும் மனுஷியும் தான். ஏன்னா அவனோட இடத்த நம்ம பிடிச்சிட்டோம். இதெல்லாம் எசேக்கியேல் 28 இருந்தும் ஐசியா 14 இருந்தும் ஏற்கனவே பேசியாச்சு. இந்த காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே விவரிச்சாச்சு. அப்ப எதிரி யாரு? பிசாசு. பிசாசுக்கு எதிரி யாரு? நாம் தான். ஸோ நம்ம இருக்கிறதே அவன் கண்ணுக்குள்ள ஒரு முள்ளு போய் குத்துற மாதிரி இருக்கும். தினத்துக்கும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பான் பாருங்க, முள்ளு குத்துற மாதிரியே இருக்கும். உங்களை அழிச்சு அவன் ஒரு வழி ஆக்குனால அந்த உலகத்துல ஒருத்தனும் ஒரு வயல உயிரோடவே இருக்கக்கூடாது. ஆனாலும் கர்த்தரோட கிருபை அப்படின்னா அவன் அழிச்சிடலாம் இல்லைங்களா, அந்த உலகத்தின் அதிபதி தானே. ஆனா அதுதான் கர்த்தரோட பிள்ளைகள் அங்கே இங்கேயுமே உட்காந்து ஜெபித்து கொண்டிருப்பதனாலதான் இந்த உலகம் முன்னம் கிருபையின் அடிப்படையில இயங்கி கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு நிமிஷம் பர்மிஷன் கொடுத்தாருன்னா போதும், ஒரே நிமிஷத்துல இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு எல்லா நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரெடியா இருக்குங்க. ஒரு பட்டனை தட்டுனா போதும், சைனா எடுத்து பாம இந்த பக்கம் விடுவான், யூஎஸ் எடுத்து அந்த பக்கம் விடுவான், ரஷ்யா எடுத்து இந்த பக்கம் விடுவான். ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு 1.5 நிமிஷத்துல இந்த உலகமே அழிஞ்சு போயிருமா. பர்மிஷன் ஒன்னும் கொடுக்கல. யாரு கொடுக்கல தெரியுங்களா? பிசாசு கொடுக்கல. பிசாசுக்கு ஆண்டவர் கொடுக்கல ஒன்னும். அவனோட கட்டுக்குள்ளதான் ஆண்டவரோட கட்டுக்குள்ளதான் பிசாசு இயங்கி கொண்டிருக்கிறான். அவரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறான். எல்லாம் காட் இஸ் அண்டர் கண்ட்ரோல். ஏன் கொடுக்கல தெரியுங்களா? உங்களை மாதிரி என்ன மாதிரி விசுவாசிங்க உட்கார்ந்து ஒவ்வொரு நாளிலும் இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாந்தர்களை காப்பாற்ற வேண்டுமே. ஆண்டவருடைய 2ஆம் வருகையை சற்று தாமதித்து போடுங்க. நிறைய பெந்தகாஸ்ட் சகோதர சகோதரிகள், மாரநாதா வாரும் சீக்கிரம் சீக்கிரமா வந்தாருன்னா தனியா தான் போவார், தனியா தான் போவார். அப்படிதான் இருக்கு இன்னைக்கு உலகத்தோட லட்சணம். அப்படிதான் இருக்கிறது. திரும்பி பாருங்க.
எடுத்து பாருங்க, வேதத்தோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு 10 பேர் சாம்பிள் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஓட்டெல்லாம் நடக்குது இல்லைங்களா, ப்ரீ போல் எக்ஸிட், எக்ஸிட் போல் இது வரும் ரிசல்ட். அதாவது ஓட்டு என்றதுக்கு முன்னாடியே இவனுங்க சொல்லுவாங்க இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு. எப்படி எப்படி எடுக்கிறாங்க தெரியுமா? அது சாம்பிளிங். சீக்கிரட்டா பூத்துக்கிட்ட நின்னுக்குவாங்க, ரகசியமா நின்று ஓட்டு போடுறவங்க கிட்ட கேட்பாங்க. 10 பேர் காங்கிரஸ், 20 பேர் பிஜேபி, 30 பேர் அந்த கட்சி அப்படின்னு. ஸோ எண்ணிக்கை எது அதிகமா இருக்கோ அந்த கட்சிக்கு அதிகமா கொடுப்பாங்க. சாம்பிளிங் தான். அதுக்குன்னு எல்லாத்துக்கிட்டையும் கோடான கோடி ஜனங்க கிட்ட பேச முடியாது. ஒரு சாம்பிள் எடுத்து ஒரு யூகிச்சு பண்ணுவாங்க. எதுக்காக இந்த உதாரணத்தை சொன்னேன்? அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சாம்பிளிங் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேதத்தோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இந்த அக்காவும் அந்த அண்ணா அந்த 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 தங்கச்சி அந்த அந்த தம்பி, எப்படியோ ஒரு சாம்பிளிங் எடுத்து பாருங்க. கொஞ்சம் பேர் சர்ச்சில் இருந்து எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பேர் வேலை ஸ்தலத்துல இருந்து எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பேர் உங்க ஏரியால இருப்பாங்க இல்லைங்களா, நெய்பர்ஹுட், அங்கிருந்து எடுத்துக்கோங்க. எல்லாம் சாம்பிளிங் பண்ணி பாருங்க. பைபிளோட ஒரு பயலுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவன் பாட்டுக்கு அவன் தசையில போயிட்டே இருப்பான். கிறிஸ்துவர்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆக்சுவலா கிறிஸ்துவர்களை மட்டும்தான் நான் சொல்றேன். ஏன்னா அவங்களாம் வேற மார்க்கத்தை தேர்ந்து எடுத்துட்டாங்க. அவங்கள விட்டுருங்க. அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவங்களுக்காக ஜெபிக்கலாம். அவங்களுக்காக பரிதவித்து ஜெபிக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அது பண்ணலாம். நம்ம கிறிஸ்தவர்களை பத்தி பேசலாமே. இந்த சாம்பிளிங்ல வெறும் கிறிஸ்தவர்களை மட்டும் எடுத்து கொஞ்சம் ஒப்பிட்டு தான் பாருங்களேன். நான் எல்லாம் பார்த்துருக்கேன் பல முறை. அதுல முதலால என்ன தான் நான் போட்டுக்குவேன், என் பேரை முதல்ல போட்டுக்குவேன். அப்ப உங்க ரிசல்ட் என்ன பிரதர்னா, அது உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? உங்க ரிசல்ட் என்ன நீங்க போய் முதல்ல கண்டுபிடிங்க. அதுதான் முக்கியம். என் ரிசல்ட் எப்படி இருந்தா என்ன, அது என்ன மட்டும் தான் பாதிக்கும். உங்க ரிசல்ட் உங்களை பாதிக்கும். அதனால அதை பாருங்க. நம்ம ஆளுங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான், இவன் பேதுரு கேட்டார்ல, யோவானுக்கு எப்படி வரும் மரணம், பேதுரோட மரணத்தை பத்தி அங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ இப்படியாக மறிப்பா, இப்படியாக நீ, அப்போ யோவானுக்கு என்ன நடக்கும்னு கேக்குறாரு. தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சரியா 2 கண்ணு போயிடணும். நம்ம ஆளுங்க இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. சோ மத்தவங்களை விடுங்க. நீங்க எப்படி, உங்க நிலைமை என்ன, உங்களையே நீங்க சாம்பிளா எடுத்து நீங்க வச்சு பாருங்க, பைபிளோட ஒப்பிட்டு பாருங்க. கடைசி நாட்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தருணங்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பதில்லை. பாரம்பரிய கிறிஸ்துவர்கள், கத்தோலிக கிறிஸ்துவர்கள், எல்லா விதமான கிறிஸ்துவர்கள், நீ அதாவது பாரம்பரியத்திலும் முன்னோருடைய பழக்க வழக்கத்திலும் கட்டுண்டு சிக்கி கட்டுண்டு தவிக்கிற சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் வெளியே வாங்க, வெளியே வாங்க. நீங்க எதை விட்டு வெளியில வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். பைபிளை படிங்கன்னு தான் சொல்றேன், வேற எதுவும் சொல்லல. பைபிளை எப்படி படிக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு விலாவாரியா நாங்க இந்த காரியங்களை சொல்லியும் தந்து கொண்டு இருக்கிறோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் இது 87வது செஷனா என்னமோங்க. 87 அவர் பேசி இன்னும் 3 சாப்டர் கூட முடியல. இந்த அளவுக்கு ஆழமா நீங்க யாராவது போய் பார்த்துருக்கீங்க? அப்ப உங்களை எவ்வளவாக நாங்க நேசிக்கிறோம், நீங்க எவ்வளவாக ரட்சிக்கப்படணும்னு நாங்க பிரயாசப்படுறோம்னு உங்களுக்கு தெரியுதா, புரியுதா? சரி வாங்க. இப்போ ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா? அதாவது மனிதனானவன் பாவம் மனிதனும் மனுஷியும் 2 பேரும் பாவம் செஞ்சுட்டாங்க. ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, எங்கப்பா இருக்கிற ஆதாம்? அப்படி நான் ஒழிஞ்சிட்டு இருக்கேன்னு. என்னடா பண்ணிட்டு இருக்கிற ஒழிஞ்சிட்டுன்னா, நான் நிர்வாணியா இருக்கிறேன், அதனால எனக்கு வெளியில வர்றதுக்கு வெக்கமா இருக்கு. நீ நிர்வாணின்னு உனக்கு எவன்டா சொன்னா? பழத்தை சாப்பிட்டு எனக்கு கேட்கிறாரு. ஆமா, இந்த பெண் தான் கொடுத்தாள் எனக்கு அப்படின்னு பழி தூக்கி அந்த அம்மா மேல போட்டான். அப்புறம் அந்த அம்மா வந்து, நீ சாப்பிட்டு அப்படி பண்ணியா, என்ன பண்ணிருக்கிறேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா, நான் ஒன்றும் பண்ணல, நீ வந்தா என்ன ஏமாத்திட்டான் இந்த பிசாசுன்னு கூட தெரியல அந்த அம்மாவுக்கு. பாவம், பாம்பு என்னை ஏமாத்திருச்சு அப்படின்னு, சர்பன்ட் ஹஸ் சீட்டட் மீ அப்படின்னு. அப்புறம் ஆண்டவர் வந்து என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆதியாகமம் 3:5 எல்லாம் பார்த்து, அது 4 அவர் பிரசங்கமா நம்ம இயேசு கிறிஸ்துவ உள்ள கொண்டு வந்தாரு. அதெல்லாம் பார்த்தோம். சென்ற அத்தியாயத்துல 16வது வசனத்துல இருந்து ஆண்டவராகிய தேவன் பெண்ணை நோக்கி சில காரியங்களை பேசுகிறார். அதாவது நீ வந்து வழியில கர்ப்பம் தரிப்பாய், உன்னுடைய என்ன சொல்ற, உன்னுடைய துக்கங்கள் வந்து பெருகும் என்று சொல்லி எல்லாம் அவர் பேசினார். அதற்கு காரணம் என்ன? அண்ட் அது மட்டும் இல்ல, யுவர் டிசைர் ஷால் பி யுவர் ஹஸ்பண்ட். நீ வந்து உன்னுடைய கணவனுக்கு நீ வந்து அடிமையா இருப்பாய், ஹி வில் ரூல் ஓவர் யூ. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப விலாவாரியா நல்ல ஒரு செஷன். அது மறக்காம கேளுங்க, கேட்டுட்டு இங்க வாங்க. அப்பதான் அது புரியும். அருமையான ஒரு தாம்பத்திய ரிலேட்டடான ஒரு செஷன். இட் இஸ் செஷன் ரிலேட்டட் டு மேரேஜ். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் நீங்க அதை குறித்து பார்க்கலாம். அதே போல இது எங்கிருந்து எழுதியிருப்பாருன்னா, இந்த 16வது வசனத்திலிருந்து அதை எழுதியிருப்பார். அதெல்லாம் பேசணும். இன்னைக்கு 17வது வசனத்துக்குள் கடந்து செல்லலாம். சரி, வசனத்துக்கு நேராக கடந்து செல்லுவோம்.
17th verse, Genesis 3:17, Genesis 3, ஆதியாகமம் 3:17. இப்ப யார்கிட்ட போறார் ஆண்டவர்? ஆதாமிடம் கடந்து செல்லுகிறார். So then to Adam he said, ஆதாமை நோக்கி அவர் பார்த்து சொல்லுகிறார், because you have heeded the voice of your wife. அதோட நிறுத்திக்கலாம். because you have heeded the voice of your wife. அப்படின்னா உன் மனைவி சொன்னதை கேட்டதனால், அவர் உன் மனைவி சொன்னதை நீ கேட்டதனால் அப்படிங்கிறார். அப்போ உன் மனைவி சொல்வதெல்லாம் கேட்பது தவறா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும் இல்லைங்களா? ஏன்னா நிறைய ஆம்பளைங்க இந்த மாதிரி ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு நிறைய சிஸ்டர்ஸை கொடுமைப்படுத்துறாங்க. இந்த வசனத்துல இருந்து தான் இல்லை, பொதுவாகவே மனைவி சொல்ற பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுங்க. ஒரு தடவை நீங்க கேட்டு பழகிட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறம் நம்ம சொல்றதை அவங்க திருப்பி கேட்கறதே இல்லை. அதனால நம்ம எடுப்புலயே நம்ம அதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி பழக்கிடணுங்க. இப்படின்னு சொல்ற ஆம்பளைங்களை, ஏராளமான ஆம்பளைங்களை நான் பார்த்திருக்கேன். இன்னொரு தரப்பட்ட ஆண்கள் எப்படி என்று சொல்லி பார்ப்பீர்களானால், தன்னுடைய மனைவியார் சொன்ன வார்த்தைக்கு அவர் எப்பொழுதும் கீழ்ப்படித்து கொண்டேதான் இருப்பார். கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார். இதுவும் தவறு. அப்ப எதைத்தான் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை குற்றம் கூறுவதை போல உங்களுக்கு காட்சி அளிக்கலாம். பிகாஸ் யூ ஹவ் ஹீடட் த வாய்ஸ் ஆஃப் யுவர் வைஃப். உன் மனைவி சொன்னதை நீ கேட்டதனால் அப்படின்னா என்ன? நீ கேட்டிருக்க கூடாது என்பதற்கு பொருளாகுமா? பொருளாகும். இல்லை என்று சொல்ல முடியாது. அது ஒன்றுதான் பொருளா? எதை சொன்னாலும் கேட்க கூடாதா? இல்ல, அது சரியில்லை. அப்ப எதுதான் சரியான பதம்? சரியான பதம் என்னன்னு கேட்டா, ஒரு 2 ஸ்டெப்ஸ் பின்னாடி போலாம். நம்ம என்னன்னு கேட்டா, இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு தினமும் கிளாஸ் எடுத்தது யாரு? ஆண்டவராகிய தேவன். ஆண்டவராகிய தேவன் எடுக்கிற கிளாஸ், ஆதாம் இந்த பக்கவா, நீ ஆண் பிள்ளை, அதனால உனக்கு நான் வேற மாதிரி சொல்வேன். நீ பெண் பிள்ளை, நீ அங்க வெயிட் பண்ணு, நான் உனக்கு மரத்துக்கு பின்னாடி சீக்கிரட்டா உனக்கு சில காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு போவேன் அப்படின்னு சொன்னாரா? கிடையவே கிடையாது. 2 பேரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சுதான் ஒரே விதமான ஒழுக்கங்கள், ஒரே விதமான நியாய பிரமாணங்கள், ஒரே விதமான ஞானத்தின் வார்த்தைகள், ஒரே விதமான காரியங்கள் எல்லாம் அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அதற்கு பொருள் என்ன? 2 பேரும் சமந்தான். 2 பேரும் சமந்தான். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். 2 பேரும் சமங்கிறத விட ஆண் பெண் ஏன் அங்க அப்படிப்பட்ட படைப்பு வருகிறது என்றால், பெண் என்றால் ஃபெமினைன் மாத்திரமல்ல, இட் இஸ் அ ஜெண்டர் ஆஃப் டைவர்சிட்டி. டைவர்சிட்டி கேண்டிடேட் தான் இன்னைக்கு கார்பரேட் உலகத்துல கூப்பிடுவாங்க. ஆண்களை டைவர்சிட்டி கேண்டிடேட்னு கூப்பிடவே மாட்டாங்க. டைவர்சிட்டின்னு என்ன தெரியுங்களா? வாங்க, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 - 11 வசனங்களை நாம் முழுமையாக வாசிப்பதில்லை. ஓரளவுக்கு அந்த காரியத்தை நான் விளக்க விரும்புகிறேன். விளக்கிட்டு நம்ம திருப்பி அங்க போலாம். எதை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம்? டைவர்சிட்டி கேண்டிடேட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். டைவர்சிட்டின்னா ஆங்கில டிக்ஷனரியில, இங்கிலீஷ் டிக்ஷனரியில பார்ப்பீர்களானால், டைவர்சிட்டினா இட் இஸ் லைக் மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லைன்னு கேட்டா இப்படி கூட சொல்லலாம், மல்டி டேலண்டட்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா பாட்டும் போடுவாரு, திடீர்னு பார்த்தா அங்கே ட்ரம்ஸும் வாசிப்பாரு, திடீர்னு பார்த்தா அங்கே கீபோர்டு போட்டிருப்பாரு, வயலின் கூட வாசிப்பாரு, அப்புறம் திடீர்னு டான்ஸ் ஆடுவார். என்னப்பா இவரு ஜல்லதல்ல பிரதாபனா இருக்கிறார். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்கள் மிக மிக குறைவு தான். எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி மிக மிக குறைவு தான் இன்னைக்கு. யாராவது ஒரு ஏரியால ஃபீல்ட்ல நம்ம எக்ஸ்பர்ட் ஆகி வர்றதே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்களா?
என்ஜினியரிங் காலேஜ்ல அவங்க சொல்லி கொடுக்கறத படிச்சு என்ஜினியரா வெளியில வந்தாலே வேலை கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்ச வேலையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் காம்படிஷன். அங்க இருந்து நம்ம திருப்பியும் வேற இடத்துக்கு ப்ரொமோஷனுக்கு போனா அதை விட பெரிய காம்படிஷன். இன்னும் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 10ங்கிற நம்பர் உங்களோட கரிக்குலம் வைட்டே இல்லைங்களா, உங்களோட சிவி ரெஸ்யூமுக்குள்ள 10 வருஷம்னு வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து என்னென்னமோ தெரியணுங்கிறான். ராக்கெட்ல நீ தனியா கூட போயிட்டு வரணும் சந்திர மண்டலத்துங்கிற அளவுக்கு அவன் வந்து எதிர்பார்க்கிறான். அதே ரெஸ்யூம்ல 20 அப்படிங்கிற நம்பர், 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அ ஃபீல்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவன் சொல்றான் சந்திர மண்டலத்துக்கும் மார்ஸுக்கும் போயிட்டாங்க, ஆனா நீ எங்கெங்கயோ போகணும், என்னென்னமோ பண்ணணும் அப்படிங்கிறான். நாங்கெல்லாம் அதுக்குள்ள கடந்து போயிட்டு வந்திருக்கிறேன். நானும் மனைவியும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ நான் வந்து 25 வருடங்கள் முடிந்தது. ஆல்மோஸ்ட் இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிடும். நீங்க இதை கேட்கறப்போ கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். அப்போ நான் எவ்வளவோ இன்டர்வியூஸ்குள்ள கடந்து போயிருக்கேன். அப்படின்னா மல்டி டேலண்டடா இருக்கணும். டைவர்சிட்டின்னு என்ன தெரியுங்களா? மல்டி டேலண்டட். யுவர் டைவர்சிஃபைட் இன் யுவர் தாட்ஸ். ஒன்றை இவன் யோசிப்பதில்லை, பல காரியங்களை. ஒரு காரியத்தை சில பேர் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். நீங்க ஒரு விஷயம் கேட்டா அவங்க 10 விஷயம் சொல்லுவாங்க, அதே ரிலேட்டடா வெளியில போக மாட்டாங்க. இது இப்படி கூட பார்க்கலாம், அது அப்படி கூட பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு ஒரு பதம் இல்லைங்க, நிறைய பதங்கள் இருக்கு. அப்படி அதுதான் வந்து புலமை என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் புலமை வாய்ந்தவர்கள், தமிழில் புலமை வாய்ந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் அவர்களுக்கு அது ஈக்குவேலண்டா 10 வார்த்தைகள் சொல்லுவார்கள், 5 வார்த்தைகள் சொல்லுவார்கள். இப்படியும் அதை சொல்லலாம், அப்படியும் அதை சொல்லலாம். அப்புறம் ஒரு வார்த்தைக்கு ஏங்க 5 கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா 5க்கும் வேற வேற பதங்கள் இருக்கு. ஆனா அதோட அர்த்தம் அதாதான் இருக்கும், ஒன்னாதான் இருக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு அதை எப்படி சொல்றதுன்னு கேட்டா, ஈஸி அப்படின்னு வந்து எளிதாய் பண்ணலாம், லகுவாய் பண்ணலாம், அது இனிமையாய் கூட பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் பதம் ஒண்ணுதான். ஆனா பாத்தீங்கன்னா பதம் வந்து வேற, ஆனா அர்த்தம் ஒன்றுதான். அந்த மாதிரி பெண்கள் பார்ப்பீர்களானால் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த விசேஷத்துவம் என்னன்னா டைவர்சிட்டி. அவங்கனால வந்து 10 விதமா யோசிக்க முடியும். எங்க வீட்டுல இருக்குது பாருங்க, அது பிசாசே தான் சார். அது ஒண்ணு சொன்னா 10 சொல்லுது சார் அப்படிம்பா. பிசாசு குணம் அது கிடையாதுங்க. பிசாசு குணம் வந்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றது, அர்த்தத்தை அனர்த்தமாக்கி அங்க வேற விதமாக அவன் வந்து மிஸ்இன்டர்பிரிட்டேட் பண்ணி உங்களை மிஸ்லீட் பண்றது, தவறாக வழிநடத்தக்கூடிய குழப்பத்தின் வார்த்தைகளை சொல்லுகிறவன் தான் பிசாசு. உங்க மனைவி பிசாசு கிடையாது. ஏன்னா அவங்க டிஎன்ஏ, அவங்க ஸ்ட்ரக்சர், ஜெனட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே அப்படிதான் ஆண்டவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு விஷயத்த அவங்க 10 விதமா யோசிப்பாங்க. அதனாலதான் பாருங்க இன்னைக்கு பெண்கள் பண்ணாத சாதனைகளே கிடையாது. ஆண்கள் எல்லாம் அவங்க ஓவர்டேக் பண்ணி எங்கேயோ போயாச்சு அவங்க. நான் போன அத்தியாயத்திலையும் சொன்னேன், நான் பெண்கள் வந்து வேற லெவல். இன்னைக்கு படிப்புல மட்டும் இல்லைங்க, எந்த ஃபீல்ட்ல அவங்க இல்ல, ஃபிளைட் ஓட்டுறாங்க பைலட்டு, பெண் பைலட். டிடிஆர் ஃபர்ஸ்ட் முறையா நான் வந்து டிடிஆர் வந்து கண்டக்டர், அதாவது ட்ரெயின் டிக்கெட் கலெக்டர் இருக்கிற இல்லைங்களா, அவங்க பெண்ணு. அடே பரவாயில்லையே, இது கூட வந்துட்டாங்க, எல்லாத்துலயும் வந்துட்டாங்க அவங்க. பெட்ரோல் பங்க்ல இருந்து என்ன காய்னாங்கடையில இருந்து அத்தனை இதுலயும் வந்து பெண்கள் பண்ணாத வேலையே கிடையாது இன்னைக்கு. ஏன்னா அவங்க பண்ற வேலையிலயும் ஒரு விசேஷத்துவம் இருக்குங்க. பேங்க்லயே பாருங்க, ஆண்கள்ல மோசம்னு சொல்ல வரலங்க, ஆனா அவங்க செய்யறதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். கையெழுத்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். குரல் ரொம்ப மென்மையா இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு அழகு, ஒரு மகத்துவம், ஒரு இது இருக்கும். அதே போல போன அத்தியாயத்துல சொன்ன அவங்க பலவீனமான பாத்திரங்கள் தான். எளிதாக அவர்கள் கலங்கி விடுவார்கள், அழுது விடுவார்கள். ஏன்னா அந்த மாதிரிதான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். நீ ஆணை போல இல்ல, நீ வந்து பெண் உதவியாளர், நீ வந்து கொஞ்சம் பலவீன பாத்திரம் தான். அதுக்கு தான் அவனை பலசாலியா படிச்சிருக்கிறார். என்னன்னு வந்து கேக்குறது, வீட்டுல ஆம்பளை இல்லாத வீடு எப்படின்னு கேட்டா வேலி இல்லாத தோட்டம் போல, யாரு வேணா நுழையலாம். கரெக்டுங்களா? அதுக்காவது பேருக்கு அவன் குடிச்சாலும் பரவாயில்ல, நைட்டு வந்து இங்க படுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. எங்க வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு. எவ்வளவு பெண்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? சோ 12வது அதிகாரம் 1-11 வசனம் 1 கொரிந்தியர்ல யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு போட்டு, அங்க என்கேஜேவி வெர்ஷன்ல, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லி அங்க இருக்கு. ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் கோலன் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு என்ன கேட்டா, வேற பற்பல பாஷைகள், அப்புறம் பார்ப்பீர்களானால் ஆவியின் வரங்கள், ஆவியின் வரோன்னு சொல்ல முடியும், ஆவியின் கனி ஒன்று தான், 9 சுவைகள். கலாத்தியர் 5:21-23. ஆனால் ஆவியின் வரம் இல்ல, ஆவியின் வரங்கள் அப்படின்னா என்னன்னா,
இந்த பெண்கள் வாங்கிட்டு வந்த வரம் கிடையாது, வரங்கள். பலவிதமான யோசிக்கக்கூடிய, பலவிதமா யோசித்து பலவிதமான ஆலோசனைகளையும் பலவிதமான கேள்விகளையும் எழுப்பக்கூடிய ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன, இந்த அம்மா ஐயோ வாய் துறந்ததுன்னா இத்த கேள்வி கேக்குதுன்னா அந்த மாதிரி வரம் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு கேள்விய சொல்லிட்டு நீங்க அப்படியே அதுக்கே பதில சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வேற விதமா யோசிக்கவே மாட்டீங்க. நீங்க யோசிக்காத இடத்துல பிசாசு உங்களை வச்சு தட்டுவான். ஐயோ நான் இப்படி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு. அதுக்கு தான் ஒரு மனைவி வேணும் உங்களுக்கு, அதுக்கு தான் ஒரு துணையாளர் வேணும் உங்களுக்கு, அதுக்கு தான் ஒரு ஆலோசகர் வேணும். பெரிய பெரிய ராஜாக்கள் அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆலோசகர், நம்ம இவனுங்க மாதிரி யாரு, நம்ம சாணக்கியன் மாதிரி, சித்திரகுப்தன், சாணக்கியன், இந்த மாதிரி கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? விட்டலாச்சாரி மாதிரி கதைகள்ல, பேய் பட கதைகள்ல. ஆனா பார்ப்பீங்கன்னா ஒரு ராஜ்யத்தின் ஆளுமைக்கு ஆலோசகர்கள் மிக, அகித்தோப்பல்னு ஒருத்தர் இருந்தாரு தாவீதுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய கவுன்சிலர். he will counsel to the needs of the kingdom. ஆனா அவன் வந்து கட்சி மாறிட்டான். கட்சி மாறி அவன் பையனோட கட்சி அப்சலோமுக்கு போயிட்டான். போய் அங்க இவனோட ரகசியத்தை எல்லாம், தாவீதோட ரகசியத்தெல்லாம் சொல்லி கொடுத்து கடைசியில் அவனை போய் தூக்குல தொங்கி செத்து போயிட்டான். ஏன்னா அவன் கர்த்தரோட பிள்ளைக்கு எதிராக விரல நீட்டினா ஆண்டவர் தொலைச்சே போடுவார். ஜாக்கிரதை. சோ அந்த மாதிரி பண்ணதுனால போயிட்டு, அந்த மாதிரி ராஜாக்களே பார்ப்பீர்லன்னா, ஆனா ராஜா நான் நினைச்சதெல்லாம் எடுப்பேன், எடுத்தெல்லாம் கவுத்துவேன் அப்படின்னா அவன் வந்து துக்ளக் மாதிரி எடுத்து டெல்லியவே தூக்கிட்டு வேற இதுக்கு மேப்பு கொண்டு போவான் பாருங்க. அந்த மாதிரி அவன் ரொம்ப நாள் ஆட்சி நிலையா இருக்காது. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல படிச்சீங்கன்னா எவ்வளவு காமெடி ராஜாக்கள் இருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் எதுக்குதான் பிறந்தானுங்க, எதுக்குதான், அதுவும் இந்த மாதிரி ராயல் ஃபேமிலி, ராஜாவோட ஆளுமை செய்யக்கூடிய ஃபேமிலியில் எதுக்கு தான் பிறந்தாங்கன்னா அவ்வளவு வேடிக்கையா இருக்கும். அப்படி முட்டாளுகளா இருப்பானுங்க இல்லைங்களா? ஆனா புத்திசாலி ராஜாக்கள் எல்லாருமே ஆலோசகர்களை வச்சுக்குவாங்க. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசகர் யார் தெரியுமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்களே, அருமையான உங்க மனைவி தான். உங்க மனைவி சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நிராகரிக்காதீங்க. இது ஒரு பக்கம். மறுபக்கம் என்னவென்றால் அவர்கள் பலவீன பாத்திரம் என்று சொல்லி மறந்து விடாதீர்கள். அதனால அவங்க ஆலோசனைகளுக்குள் பிசாசு நுழைவதற்கும் வாய்ப்பு உண்டு, வாய்ப்பு உண்டு. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. nobody is perfect in this world and we are not living in the perfect world. God created this world perfectly but it is in the imperfect hands now. ஆங்கிலத்துல நான் சொன்னது ரொம்ப எளிதா வந்துருச்சு. ஆண்டவர் அருமையாக இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். ஆனா ஒழுங்கினமா இருந்த உலகத்தை ஒழுங்கா மாத்தி கொடுத்து அவன் திருப்பியும் ஒழுங்கினமாய் மாறக்கூடிய அந்த அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த பிசாசிடமே அவன் திருப்பி கொடுத்து விட்டான். இன்னைக்கு அதான் படிச்சோம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல, அதெல்லாம் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? விழுந்து போயிட்டான் மனுஷன். இந்த சாப்டரே அதை பத்தி தான். இந்த ஜெனசிஸ் சாப்டர் 3 அதை பத்தி தான், எப்படி மனிதன் விழுந்து போனான். இதெல்லாம் அவன் வந்து தள்ளி 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 விட்டதுனால, அசட்டை பண்ணதுனால, கேர்லெஸ்ஸா விட்டதுனாலதான் விழுந்து போனான். இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். என்ன ரீசன் தெரியுங்களா? இப்ப ஏன்னு கேட்டா, பிகாஸ் யூ ஹவ் ஹீடட் த வாய்ஸ் ஆஃப் யுவர் ஒய்ஃப். அதற்கு 2 பொருள் உண்டு. ஒன்னு வந்து அவ சொன்னது அப்படியே நீ கேட்டுட்ட. இன்னொன்னு, அவ சொன்னது வந்து சரியா தவறான்னு நீ வந்து அலசி ஆராய்ந்து பார்க்காம விட்டுட்ட. 3, நீ அவளோட கூட சம்பாஷிக்கவே இல்லையே. அவ யாரோ சொன்னதாக வந்து சொன்ன, நீ அவன் யாருன்னு சொல்லி அவகிட்ட போய் நீ பேசி 2 பேரும் போய் அவனை பார்த்திருக்க வேண்டாமா? அவன் யாருன்னு சொல்லி நீ வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்க வேண்டாமா? விசாரணை நடத்திருக்க வேண்டாமா? அதுதான் பொருளிங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. டைவர்சிட்டி கேண்டிடேட்டுங்க மனைவி. அதனால அவங்க அந்த டைவர்சிஃபைடா இருக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து நீங்க எப்பொழுதுமே வந்து கன்சிடர் பண்ணணுங்க. அதுதான் முக்கியம். அவங்க சொல்றதுல வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கும். And Adam said, this is now bone of my இல்ல, நான் வந்து 2வது அதிகாரத்துல அங்க ஆதாம், Lord caused a deep sleep and he took one of the ribs and closed the ribs. சரி, அது வேண்டாம், நான் டிவியேட் பண்ண விரும்பல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த டைவர்சிஃபைட் தாட்ஸை வந்து, அதாவது என்ன சொல்றது, பகுத்து ஆராயக்கூடிய அந்த ஆலோசகரை ஆதாம் வந்து தள்ளி போட்டார். 1. 2வது வந்து அந்த அம்மா சொன்னது சரியா தவறான்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கணும் அந்த கேஸ அப்படிங்கிறார் ஆண்டவர்.
நீ அவங்க சொன்னதெல்லாம் வேத வாக்குன்னு நம்பிட்டு அப்படியே போகக்கூடாது. நிறைய பெண் மனைவிமார்கள் பாருங்க, கர்த்தருக்குள் இல்லாத மனைவிமார்கள் யாருக்குள்ளதான் இருக்காங்க? பிசாசுக்குள்ள இருக்காங்க. அப்ப அவங்க சொல்றதெல்லாம் ஆலோசனை சரியா வருமா? அவங்க சொல்ற வசனத்தை எல்லாம், அவங்க வார்த்தையெல்லாம் வேத வாக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்படியே கண்மூடித்தனமா நம்ம அவங்க சொல்ற சரிதான். நிறைய ஆண் பிள்ளைகள் ஆம்பளைங்க அப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய கணவன்மார்கள் அப்படிதான், என் மனைவி சொல்லிச்சுன்னா நான் அதுக்கு மறுபேச்சு பேச மாட்டேங்க. அப்படி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடாது இல்ல. உங்க மனைவி முதல்ல கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா நீங்க பாக்கணும் இல்லையா? எத்தனை பேர்த்தோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கு தெரியுங்களா? எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு செதஞ்சு போயிருக்கு தெரியுமா? இத்தனை நாள் ஆதாம் யாருக்குள்ள, ஏவாள் யாருக்குள்ளதான் இருந்தாங்க? கர்த்தருக்குள்ள இல்ல. 3வது அதிகாரம் தொடங்கினோடனே அவங்க பிசாசுக்குள்ள வந்துட்டாங்களே. அவங்களுக்கு அவனோட எண்ணங்களுக்கு தானே இடம் கொடுத்தாங்க. அவனுக்கு தானே தங்களுடைய உடலை விட்டு கொடுத்தாங்க. உடல்னா புத்தி சுவாதியம், வேற மாதிரி நீங்க நினைக்க கூடாது. அந்த மாதிரிலாம் வேதபாரகர்கள் பகுத்தறிஞ்சு நிறைய காரியங்களை சொல்லியிருக்காங்க. ஏவாளுக்கும் பிசாசுக்கும் பிறந்ததுதான் காயன். பிசாசு ஒரு ஆவிங்க, அதனால கர்ப்பம் தரிக்கலாம் முடியாது. வேற ஒரு உடலுக்குள்ள போய் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். நம்ம ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல வரப்போ நம்ம உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், நிரூபிச்சு காமிக்கிறேன். நீங்களே படிச்சு பார்த்துக்கோ, உங்களுக்கே புரியும். அதெல்லாம் தப்பு. அப்படியெல்லாம் கிடையாது. வித்தாய் அவனால வந்து வித்து உண்டாகும்படி எல்லாம் அவன உடலே கிடையாது. அவனுக்கு ஒரு ஆவி, விழுந்து போன ஆவி, அவ்வளவுதான். அவன் புத்தியில தான் விளையாடுவான். ஈ பிளேஸ் மைண்ட் கேம்ஸ். இதை நான் ஒரு 900 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். எதைத்தான் முதல்ல அட்டாக் பண்ணுவான் பிசாசு? புத்தி சுவாதியம், உங்களுடைய எண்ணங்கள், பார்வைகள், இந்த மாதிரி காரியத்தை வந்து அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப ஏதோ ஒரு நாள் நீங்க விழுந்து போவீங்க. அந்த மாதிரிதான் ஏவாள் விழுந்து போனாங்க. அப்ப இவர் அதை அலாசி ஆராய்ந்து பார்க்காததுனால அவர் சொன்னதும், இந்த அம்மா நான் சாப்பிட்டேன், என் கண்ணு திறந்துருச்சு, இந்த நீயும் சாப்பிடணும்னு டக்குன்னு வாங்கி கடிச்சு விட்டு அப்படியே பண்றது. அவ்வளவு முட்டளவா இருப்பீங்க. அதைத்தான் கேட்கிறாருங்க ஆண்டவர். பிகாஸ் யூ ஹவ் ஹீடட் the voice of your wife and have eaten from the tree of which I commanded you, saying you shall not eat of it. இங்கதான் பாயிண்ட் இருக்கு. அப்போ மனைவி சொல்வதை எல்லாம் நான் கேட்பதா கேட்க கூடாதா, அதாவது ஒத்துக்கொள்வதா இல்ல நிராகரிப்பதா என்று சொல்லி எல்லாம் கேட்டீங்கன்னா, ரெண்டுக்குமே வந்து பதில் ஒண்ணுதான். வேதத்தின் அடிப்படையில் இருந்தால் ஒத்துக்கொள்ளுங்கள், ஒப்புக்கொள்ளுங்கள். வேதத்தின் அடிப்படையில் இல்லை என்றால் அதை நிராகரிக்க ஒரு நிமிடம் கூட நீங்க தயங்கவே கூடாது. அந்த அம்மா கோச்சுக்கும், சண்டை வரும், பாத்திரத்தை வீசும், சமையல் செய்யாது, கோச்சுக்கும், மூஞ்சியை தூக்கும், என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூங்குங்க. அடுத்த நாள் காலையில உயிரோட எந்திரிப்பீங்க, நல்லாவே இருக்கும். ஒரு நேரம் சாப்பிடலன்னா என்ன, நல்லதுதான். கேஸ்ட்ரிக் சிஸ்டம் எல்லாம் வந்து நல்லா வேலை செய்யும். வயிற்றுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி ஆயிரும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நான் உனக்கு சொன்ன கட்டளையின்படி உன் மனைவியோட குரல் இல்லாததுனால், ஆயினும் நீ அதை செவிசாய்த்து கேட்டு அதன்படி நடந்ததுனால், இதுதான் அதோட பொருள். அப்படி அப்போ இன்னைக்கு மனைவியார் வந்து ஏதாவது சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்க முதல்ல டைவர்சிட்டி கேண்டிடேட், அதை புரிஞ்சுக்கோங்க. 10 விதமா யோசிக்கக்கூடிய அருமையான தன்மை படைத்தவர்கள், அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த 10 விதத்தில் பாத்தீங்கன்னா, அவங்க கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய மனைவியாரா இருந்தால் வீட்டை கட்டக்கூடிய புத்தி உள்ள ஸ்திரீ. அவங்க சொல்றதுல அர்த்தம் இருக்கும், நியாயம் இருக்கும். ஆனால் கூட நீங்க வேத வசனத்தின்படியே, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படியே நீங்க ஒரு தீர்மானத்துக்கு வரணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கணவன்மார்கள் மறந்துடாதீங்க. மனைவியார்களும் தயவு செஞ்சு போட்டு திணிக்காதீங்க. உங்க மனுஷன், உங்க வீட்டு எஜமானுக்கு, அதாவது உங்களுடைய கணவருக்கு நீங்க எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல ஆலோசனை பண்ணுங்க. கர்த்தர் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரிடம் சென்று இதை கன்ஃபார்ம் பண்ணும்படி வசனத்தை கேளுங்க. அவர் வசனத்தை தெளிவா காட்டுவார். இதுதான், இதனால்தான் உனக்கு வந்து நான் சொல்றேன், ஆவியானவரின் இருதயத்துல பேசினார். இருதயத்துலதான் பேசுவாரு, ஒத்துக்கிறேன் நானு. ஆனா வேத வசனத்திலிருந்து தான் பேசுவார். அதுதான் யோவான் 14:26. எங்க யோவான் 14:26 இல்லையாக்கும், எனக்கு வேற இருக்கும், ஆவியில் அப்படியே எனக்கெல்லாம் அப்படியே வருமாக்கும், நான் தரிசனம் பார்ப்பனாக்கும், தீர்க்க தரிசனத்தை கேட்பனாக்கும், நான் கனவு சொப்பனத்தில் பேசுவாராக்கும். அவர் எந்த விதத்தில் பேசினாலும் வசனத்திலிருந்து தான் பேசுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஏமாந்து போகாதீங்க. சோ நான் சொல்வதற்கு பொருள் என்னன்னா, ஆண்கள் பெண்கள் 2 பேத்துக்கும் ஒரே கட்டளை தான். வேத வசனத்தின் அடிப்படையில பேசுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். வேத வசனத்திலிருந்தும் பேசி குழப்பக்கூடியவன் தான் பிசாஸ். புரிஞ்சுக்கோங்க. அவனும் நல்ல பைபிள் படிச்சு வச்சிருக்கிறான். வேத வசனத்துல அவனும் எடுத்து விட்டுவான், முட்டான்ஸ் ஏகப்பட்டது.
ஆனா அந்த வேத வசனத்துடைய அர்த்தத்தை சரியாக உங்களுக்கு விளக்கக்கூடிய தன்மை படைத்தவர் பரிசுத்த ஆவியானவர். இவனும் விளக்குவான், ஆனா அது அனர்த்தமா தான் விளக்குவான், உங்களை குழப்பிடுவான். ஏவல் கிட்ட சொன்னா பாருங்க, அப்படியே சொன்னாரு, சாப்பிட்ட நாள்ல நீ சாவே மாட்டிய. கர்த்தரை பொய்யங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவான் பிசாஸ். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஆஹா இல்ல, உங்க ஆவியில கலக்கம் வருங்க. நிறைய முறை நான் வேத வசனத்தின் அடிப்படையில தாங்க நிறைய முறை. ஒரு தடவை இந்த டாக்ஸ் கட்டுறதுக்கு நான் பட்ட பாடு, ஐயோ, கடைசி ஆண்டவர், இதே ஏன்டா இப்படி அளக்கழிக்கிற, சீசருக்கு கொடுக்க வேண்டியது சீசருக்கு கொடுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்னடா இருக்கு 2 முறை யோசிப்பதற்கு. அவன் என்ன அமௌண்ட் ஆடிட்டர் போறான்னா எடுத்து கட்டிட்டு போயிட்டே அப்படின்னாரு. இவன் இப்படி குழப்பறான் வந்து என்ன, அது அப்படி இல்ல, அது இப்படி இப்படி இல்ல, அது அப்படி இப்ப கட்ட வேண்டாம், கவர்மெண்ட்காரன் பிடிக்கட்டும், நோட்டீஸ் அனுப்பட்டும், இதாக்கும் அதாக்குங்கிறான். உள்ள எனக்கு கலக்கம். கடைசி ஆண்டவர் சொன்னாரு, கட்டளை கட்டளை கீழ்ப்படி. உண்மையாலுமே சொல்றேங்க, அந்த மாதிரிலாம் நிறைய அனுபவங்கள் எனக்கு வந்திருக்கு. என்ன அனுபவம்னு கேட்டா, உங்களுக்கு இருதயத்துல அந்த விளக்கத்தை, சில பேர் 2 தரப்பட்ட மக்கள் வருவாங்க உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே. ஒரு தரப்பட்ட மக்கள் வந்து சில விளக்கத்தை கொடுப்பாங்க, அப்படியே உண்மை மாதிரியே இருக்கும். ஆனா உங்க இருதயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆவி கலக்கம் இருக்கவே இருக்கும், உங்களுக்கு ஒரு கன்வின்சிங்கா இருக்காது உங்களுக்கு. எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், லேண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு, ஆனா வாங்கலாம் வாங்கலாங்கிறப்போ மனசு அப்படி இடிக்கும் எங்கேயோ. நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறப்ப அந்த அனுபவத்தை நான் சொல்றேன். கர்த்தரை விட்டு நீங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வேற அனுபவம் தான். உடனே போய் நீங்க வந்து தலையை கொடுப்பீங்க, கசாப்பு கடைக்காரன் ரெடியா இருக்கிறான் கத்தியோட, ஒரே வீசு தான், முடிஞ்சு போச்சு. நீங்க தான் அந்த பலியாடு. கர்த்தருக்குள்ள இருக்கணும். அது கர்த்தருக்குள்ள இருப்பது எப்படி, எதைத்தானே பேசிட்டே வரோம். அபிஷேகத்துல நிறையணும், அறிக்கை செய்யணும், ஒப்புரவாகணும், வேத வசனத்தின் கட்டளைகள் நியாய பிரமாணங்கள் படி வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானங்கள், every move must be in accordance to the word of God. ஒவ்வொரு காலடி எடுத்து நீங்க வைக்கிறப்போ இது வசனத்தின்படி வைக்கிறேன்னா அப்படின்னு நீங்க போகணும். அதனாலதான் வேதத்தில் வளருங்க வளருங்க நாங்க சொல்லிட்டே வரோம். நியாய பிரமாணங்கள் கட்டளைகள் படி. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ பிசாசோட குரலை கேட்பதற்கு, முதல்ல பிசாசோட குரலை கேட்காது, ஆனா கேட்கும். அதை கூட ஆண்டவர் அனுமதிப்பார், நீ எப்படி ரெடியா இருக்கியான்னு டெஸ்ட் பண்றதுக்கு. உங்களால ஈஸியா பகுத்தறிய முடியும். அதுதான் பகுத்தறிகிற ஆவியோட வரம், அதே அதிகாரத்துல தான் இருக்கு. 1 கொரிந்தியர் 12:1-11 வந்து ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட், பகுத்தறிகிற ஆவி, ஞானத்தின் ஆவி, அறிவின் ஆவி. இதெல்லாம் யாரு கொடுப்பா? பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து இலவசமா நீங்க பெற்றுக்கொள்ளலாம், அபிஷேகத்தில் வரக்கூடிய வரங்கள். அதைத்தான் இங்க கேட்கிறாரு. மனைவி வந்து இந்தா பழத்தை சாப்பிடு அப்படின்னா உடனே வாங்கி லபக்குன்னு சாப்பிட்டுருவியா நீ? கொஞ்சம் கூட யோசிக்காம அதாவது ஒரு மதிகெட்டவனை போல நீ இந்த காரியத்தை செய்தாயே அப்படின்னு ஆண்டவருக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. எப்படி நீ பண்ணலாம்? உனக்கு தான், அதனாலதானே உன்னை வந்து அதாவது அந்த வீட்டு தலைவனா உன்னை நான் வந்து படைத்திருக்கிறேன். அவள் மேல ஆளுமை செய்யக்கூடிய அதிகாரத்தை உனக்கு நான் தந்திருக்கிறேன். அடிமையை நடத்தக்கூடிய அதிகாரம் இல்ல. சரியா நீங்க வந்து பரிசீலிக்கணும், அங்க சரியான ஆலோசனை எடுக்கணும். சில நேரங்கள்ல மனைவியார்கள் தவறு செய்வது உண்மைதான், அசட்டையா இருப்பது உண்மைதான், வழி விலகி போவது உண்மைதான். அப்ப அது அவங்கள சரி செய்து சரியான பாதையில வழிநடத்த வேண்டிய கடமை யாருக்கு தான் இருக்கு? மூப்பரான உங்களுக்கு தான் இருக்கு. நீங்க தான் அந்த வீட்டின் மெய்ப்பாளர், நல்ல சமாரியன் நீங்க தான். இப்ப கேளுங்க, ஆண்டவரோட வேர்டிக்ட் வருது. வேர்டிக்ட்னா என்ன? அங்க வந்து இது ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றாங்க. இன்னைக்கு தாங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் டே அப்படிம்பாங்க இல்லைங்களா? கேஸ பல நாள் ஆராய்ந்துட்டு ஜட்ஜ் இன்னைக்கு விசாரணைக்கு இது கொடுக்குறாரு. Cursed is the ground for your sake. In toil you shall eat of it all the days of your life. தமிழ் வேதாகமத்துல பார்ப்பில்லானால் நீங்க வேலை செஞ்ச ஸ்வெட் ஆஃப் த ப்ரோ அப்படின்னு வரும். சரி, அது அடுத்த இதுல வருது. You shall eat of it all the days அப்படின்னா, cursed is the ground for your sake in toil. அதாவது நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வேர்வை சிந்தி, சில பேர் ரத்தத்தையே சிந்துறாங்க வேர்வையா, அந்த மாதிரி செஞ்சுதான் உனக்கு ஏதோ கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்ப இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார் தலைவர்? விவசாயமே வேற விதமான விவசாயம் தான் ஆதாம் பண்ணிட்டு இருந்தாரு. நிலத்தை எல்லாம் அவர் வந்து பிளவிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உழுது நிலத்தை உழுது அதுல விதை போட்டு அப்படியெல்லாம் அவர் பண்ணல விவசாயம். என்ன மாதிரி விவசாயம் பண்ணி கொண்டு இருந்தாருன்னா, செடியோட போய் பேசுவாராம். இதை குறித்து நான் அடுத்த அத்தியாயத்துல நல்லா விவரமா உங்களுக்கு விளக்குறேன்.
அதாவது ரொம்ப ஒரு உடம்பு வளையாத நோகாத ஒரு ஒரு விதத்துல அவருக்கு என்ன தேவையோ செடிகிட்ட பேசிடுவாரு. அது கிடைச்சிடும் அவருக்கு. ஒரு பிரச்சனையும் இருக்காது அவருக்கு. அந்த மாதிரிதான் ஆண்டவர் வந்து அவரை வச்சிருந்தார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது குறிச்சு நான் அடுத்த அத்தியாயத்துல கவர் பண்றேன். இப்ப சொன்னா குழம்பிரும். இப்ப என்னன்னு கேட்டா, சில பேர் இதை என்ன சொல்றேன்னு, கர்ஸ்டுன்னா அங்க ஒரு சாபம் நுழைந்தது. இதை மட்டும் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். என்ன தெரியுங்களா சாபம்? எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் கையில காசு நிக்க மாட்டேங்குதுங்க. கேட்டிருக்கீங்களா? 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வந்து 2ஆம் தேதி ஆனா பாத்தீங்கன்னா கடனாளியா நிக்கிறேங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் டாக்டருக்கு போய் பில் அழுதுட்டு வரேங்க. உடல்ல இருக்கிற வியாதி போகவே மாட்டேங்குதுங்க. என்னத்துக்கு தான் நான் சம்பாதிக்கிறேன்னே தெரிலங்க. காசு வரதும் தெரிய மாட்டேங்குது, போறதும் தெரிய மாட்டேங்குது. சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு கடனுடனே வாங்கி வீட்டை வாங்கினா, வாங்கின வீட்டுல இந்த கோளாறு அந்த கோளாறுன்னு சொல்லிட்டு நோட்டீஸா வருதுங்க. ஜப்திக்கு வந்துருச்சுங்க வீடு. இந்த மாதிரி கேள்விகள், இந்த மாதிரி காரியங்கள் பாத்தீங்கன்னா சில பேர்த்து வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நிக்கவே நிக்காது. அது காரணம் என்னன்னு தெரியுங்களா? ஆதியாகமம் 3:17 தான். இது ஆண்களுக்கு மட்டும் பொருந்தாது, பெண்களுக்கும் தான். சாபம் என்கிறது பொதுவான காரியம். ஆண்கள் மட்டும் சபிக்கப்பட்டவர்கள, பெண்களும் தான், எல்லாருக்கும். பூமியை, அதாவது யார சபிக்கிறாரு தெரியுங்களா? ஆதாம சபிக்கல, ஏவாள சபிக்கல. நீங்க கையிட்டு செய்யற காரியம், அதாவது இந்த பூமியில நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் சபிக்கப்பட்ட காரியமாய் மாறிவிட்டது. அதாவது எளிதா உனக்கு எதுவுமே கிடைக்காது. ஆசீர்வாதம் எளிதா கிடைக்காது. நம்ம ப்ரொமோஷன் மட்டும்தான் நம்ம ஓடி ஆடி கெஸ் வாங்கி வாங்கணும். பக்கத்துல இருக்கிறவன் பாத்தீங்கன்னா அழகா சோப்பை போட்டு அவன் பாட்டுக்கு ப்ரொமோஷனை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் பெரிய லெவலுக்கு. நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்களா? இதெல்லாம் நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கோங்க. பழைய ஏற்பாடுல இருக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும். புதிய ஏற்பாடுல இருக்கிறவங்களுக்கு ஹாயா நீங்க உக்காந்துட்டு ஏசி ரூம்ல அப்படியே ப்ரொமோஷன் வந்துடும் நான் சொல்ல வரல. ஆனா நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ள பலனை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தையும் படிச்சு பார்த்துக்கோங்க. அப்புறமா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, தரித்திர கோலம் எடுத்து வந்தார் இயேசு எதற்காக? என்னையும் உங்களையும் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி. பணக்காரர்களாக அந்த பொருள் பார்க்க கூடாது. நீங்க நம்ம ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, பொருளாதார ரீதியிலும் சரி, ஐஸ்வர்யவான்களாய் நாம் மாறி எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒளி விளக்குகளாய் மாறும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து அந்த சாபத்தை எல்லாம் தன்மேல் சுமத்தப்பட்டு பாவமாக மரித்தார். பாவியாக மரிக்கல இயேசு, பாவமாக மரித்தார். மத்தேயு 8:17 பார்ப்பீர்களானால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள், எல்லா விதமான கட்டுகள், எல்லா விதமான சாபங்கள், பாவங்கள் எல்லாத்தையும் இயேசு மேல சுமத்திட்டார். அதனாலதான் பிதா தன் முகத்தை மறைத்து விட்டார். எலி இல்லாம சபச்சானின்னு சொல்லுவீங்களே, அதுக்கு அர்த்தம் புரியுமா உங்களுக்கு? தன்னுடைய முகத்தை மறைத்தார். ஏன்னா அவருடைய குமாரன் மேல பாவம், அதாவது அவர் சுத்த கண்ணர். ஜக்காரியா 4:10. அந்த சுத்த கண்ணுல அவர் பாவத்தை பார்க்கவே முடியாது. அதனால தன்னுடைய முகத்தை மறைத்து விட்டார். அதனாலதான் அவர் கதறார், இப்படிப்பட்ட நிலைமைக்கு என்ன தள்ளிட்டீங்களே அப்படின்னு. பாவமே இல்லாதவருங்க. எனக்கு அவங்களுக்காக அதாவது பாவமாய் மரித்தார். நம் பாவத்தை ஏற்றுக்கொண்ட பலி ஆடாய், sin offering as a lamb of God மரித்தார். அந்த இயேசுவின் நாமத்தில் எனக்கு உன்ன சாபம் இருக்கு அப்படின்னீங்கன்னா அது கிடையாது. அது இந்த பைபிள்லயே கிடையாது. புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்த புதிய ஏற்பாட்டின் இரத்த உடன்படிக்கைக்குள், எபிரேயர் 10:29 வாசிச்சு பார்த்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டின் இரத்த உடன்படிக்கைக்குள் வந்தவர்கள், அந்த இரத்தத்தின் மூலமாக இந்த ஆதியாகமம் 3:17 சாபம் முறியடிக்கப்பட்டது. கைட்டு செய்யற காரியங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சங்கீதம் 90:17 சொல்லுது. யாரு சொன்னாலும் நம்பாதீங்க, யாரு சொன்னாலும் ஒத்துக்காதீங்க. ஆமாங்க என்னங்க பண்றது, சபிக்கப்பட்டது, நம்ம வேலையெல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு நான் அதான் வசனம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரேன். கைட்டு செய்யற காரியங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க ஃபர்ஸ்டா தான் இருப்பீங்க. தானியெல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தருக்குள்ள இருந்தார், எவ்வளவோ கஷ்டத்திற்கு பட்டார். மோர்தெக்காய் கர்த்தருக்குள்ள இருந்தார், எவ்வளவோ கஷ்டப்பட்டார். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தூக்கி அந்த எரியிற சூளையில தூக்கி போட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனா யாரையுமே ஆண்டவர் கைவிடல. எல்லாரும் டாப் ஸ்டாரா இருந்தாங்க, பயங்கரமான பொசிஷன். கவர்னரா இருந்தாரு, பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு, பெரிய பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் பொசிஷன்ஸ்ல இருந்தாங்க. என்ன காரணம்? கர்த்தருக்குள்ள இருந்தாங்க. பழைய ஏற்பாடுலயும் இது வேலை செஞ்சது, இல்லைன்னு சொல்லல நான். பழைய ஏற்பாடுலயும் வேலை செஞ்சது. கர்த்தருக்குள்ள இருந்து, கர்த்தருடைய தேவ மனுஷனா இருந்த யோசேப்பு எத்தனை கஷ்டப்பாடுகளை பட்டாரு. அந்த எகிப்துக்கே அவர் ராஜா மாதிரி ஆயிட்டார்.
ஃபாரோ மன்னனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்துட்டார். பழைய ஏற்பாடுலயும் அது வேலை செஞ்சது, அதற்கு ப்ரூஃப் இருக்கு. ஆனா பழைய ஏற்பாடின் பிரகாரம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருக்குள்ள ரொம்ப கவனமா நடந்தவங்க. ஆனா புதிய ஏற்பாடுல எளிதா நீங்க இதை பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்து, மேஜிக் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, அது வேலை செய்யாது சொல்றேன், தவறா புரிஞ்சுக்காதீங்க. கர்த்தருக்குள் இருக்கிறது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுக்குமே பொருந்தும். எப்படி, நான் நியாயப்பிரமாண கட்டளையின்படி வழி நடக்கணும், வழி நடந்து செல்லணும் நீங்க. ஆனா இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சாபங்கள் எல்லாம் முறியடிக்கப்படும், வியாதிகள் எல்லாம் குணமாக்கப்படும், கட்டுகள் எல்லாம் ஒட்டை தெரியப்படும். பில்லி சூனிய வச்சிருப்பாங்க யாராவது, ஒருத்தர் நெருங்கிய உறவினரோட கணவனுக்கு வச்சுட்டாங்க. அவர் வந்தா போனாலாம் அடிக்கிறார் போட்டு. எனக்கு தங்கச்சி முறை ஆகுது, வந்தா போனா வச்சு அடி விளாசுறார். கடைசியில பிரேயர்ல வந்து அவங்க போய் இருந்து ஃபாஸ்டிங் இருந்து அந்த செய்வினை கட்ட இயேசுவின் நாமத்தில் எடுத்தாங்க. ஒருத்தர் ஜெபிக்கிறவங்க எடுத்த பிறகு இப்ப நல்லா இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க திருப்பி தொடர்ந்து கர்த்தருக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா 7 கெட்ட பிசாசை தூக்கிட்டு வந்து குட்டிச்சவராயிரும். இன்னும் முன்ன நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? சரி, இதோட முடிச்சுக்கிறேன் நானு. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆதம் வந்து மனைவியை சொல்றத கேட்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா மூடத்தனமா கேட்ட, முட்டாள்தனமா கேட்ட, அதனால சாபமானது இந்த பூமிக்குள் நுழைந்தது. அதனால நீ கைட்டு செய்யற காரியத்தெல்லாம் நீ எளிதாக அங்க இப்ப இத்தனை நாள் போவாரு, திடீர்னு மாம்பழத்தை பொறிச்சு சாப்பிடுவாரு, இப்படி போவாரு, அப்படி பண்ணுவாரு, எல்லாம் சொன்ன பேச்செல்லாம் கேட்க. இப்ப சிங்கப்பூலி எல்லாம் வந்து இவர் சொன்ன பேச்சை கேட்காது, வந்து புரண்டுறதுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் அது வேட்டையாடி சாப்பிடல ஆரம்பிச்சது. ஏன்னா எல்லாமே கோணலும் மாணலுமா போயிருச்சு, எல்லாமே இந்த இயற்கைக்கு எதிராக போயிருச்சு, நியமங்கள்லாம் மாற்றப்பட்டது. ஏன்னா சாபம் நுழைஞ்சிருச்சு பூமிக்குள்ள. சுனாமி வருது, அது வருது, இது வருது, இன்னும் ஏகப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்கலாம், அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? உடனே மனைவியை வில்லி மாதிரி பார்க்க கூடாது, கணவனை வில்ல மாதிரி பார்க்க கூடாது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா 2 பேருமே கர்த்தருக்குள்ள இருந்து தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில ஆலோசிச்சு முடிவு தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்துக் கொள்ளலாம். சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடுவோம். அன்பான பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி, இந்த கிருபையின் வார்த்தைகளுக்காய் நன்றி, இந்த ஆலோசனைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உமக்குள் அடங்கி வாழ்ந்து எல்லா சாபங்களுக்கும் தப்பிக்கக்கூடிய இயேசுவின் நாமத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கை தரம் மாறி உயர்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, ஊழியத்துக்காக ஜபிச்சு கொள்ளுங்க. எல்லா ஊழியர்காரர்களுக்காகவும் ஜபிங்க. உங்களுக்கு ஊழிய தேவை, உங்களுக்கு ஜப தேவைகள் இருந்தால் யாரிடம் செல்ல வேண்டாம், கர்த்தரிடம் சென்று இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆம்.